பிரைஸ் லார்ட் சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ். இன்றைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, ஆண்டவரோட 2ஆம் வருகை வரும் பொழுது நம்ம எப்படி ஆயத்தமாகிறதுங்கிறது குறித்து நம்ம வேதத்திலிருந்து சில வசனங்களை எடுத்து தியானிக்க போகிறோம். அதற்கு முதலாவதாக 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை பார்ப்போம். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும் பொழுது குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்படுவதாக. அப்போ ஆண்டவரோட வருகைக்கு நம்ம எடுத்துக்கொள்ளப்படணும் அப்படின்னா நம்மளோட ஆவி, ஆத்மா, சரீரம் மூன்று எப்படி இருக்கணும்? குற்றமற்றதாக இருக்கணும், பரிசுத்தமாக வைத்துக்கொள்ளணும். அப்போ ஆவினா என்ன, ஆத்மானா என்ன, சரீரம்னா என்னங்கிறது நமக்கு தெரியணும். அப்போ தான் அதை நம்ம பரிசுத்தமாக வைத்துக்கொள்ள முடியும். இப்போ தேவன் ஏன் நம்மளை ஆவி, ஆத்மா, சரீரம் அப்படின்னு படைக்கணும் அப்படின்னா, தேவன் எப்படி இருக்கிறார் அப்படின்னா திரியேகத்துவ தேவனா திரித்துவத்தில் இருக்கிறார். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் மூன்றானில் ஒன்றானவராக இருக்கிறார். அதனால தான் நம்மளையும் ஆவி, ஆத்மா, சரீரம்னு சொல்லி தேவன் நம்மளை என்ன செஞ்சிருக்காரு? படைத்திருக்கிறார். அவரோட ரூபத்தின்படிவே ஆதியாகமத்தில் வசனம் சொல்லுது, அவருடைய ரூபத்தின்படி தான் நம்மளை படைத்திருக்கிறார்னு. பாருங்க, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26ல் வசனம் சொல்கிறது, பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியே மனுஷனை உண்டாக்குவோமா அப்படின்னு சொல்லி தேவன் என்ன செய்கிறார்? மனுஷனை என்ன செய்கிறார்? உண்டாக்குகிறார். அவருடைய சாயலின்படி, அவருடைய ரூபத்தின்படி உண்டாக்குவோம் அப்படின்னு சொல்லி தான் என்ன செய்கிறாரு? அவருடைய சாயலாக தான் நம்ம என்ன செஞ்சுருக்கோம்? உருவாக்கப்பட்டிருக்கிறோம். தேவன் எப்படி இருக்கிறார்? ஆவியாய் இருக்கிறார். அப்போ ஆவியாய் இருக்கிறாருன்னா அப்போ அவர் நம்மளை உருவாக்கும்னார்னா அப்போ நம்ம எப்படிப்பட்டவர்களாக தான் உருவாக்கப்பட்டோம்? ஆவிக்குரியவர்களாக தான் என்ன செய்தோம்? உருவாக்கப்பட்டோம். பாருங்க, அடுத்த ஒரு வசனம் பாருங்க, ஆதியாகமம் 1:27, தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். அப்போ பாருங்க, அவர் எப்படி தான் நம்மளை சிருஷ்டித்திருக்காரு? அவருடைய ரூபத்தின்படி, அவருடைய சாயலின்படி தான் நம்மளை என்ன செஞ்சிருக்காரு? சிருஷ்டித்திருக்காரு. அப்போ ஆவிக்குரியவர்களாக தான் நம்ம என்ன செஞ்சுருக்கோம்? பிறந்திருக்கிறோம். அடுத்து பாருங்க, வசனம் சொல்லுகிறது, ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனம், தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசிலே ஊதினார், மனுஷன் ஜீவாத்மானான். அப்போ மண்ணால் சரீரத்தை உண்டாக்கிட்டாரு. உண்டாக்கின பிறகு பிதாவாகிய தேவன் அவருடைய ஜீவ சுவாசத்தை நாசில ஊதுறாரு. அந்த ஆவி உள்ள போனோடனே ஆத்மா ஜீவ ஆத்மா ஆயாச்சு அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுகிறது. அப்போ ஒரு சரீரம், அந்த மண்ணால் உருவாக்கப்பட்ட சரீரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் அதுலேருந்து நான் ஆவி இல்லாட்டினா என்னவா இருக்கும்? நம்மளுடைய சரீரம் செத்ததாக இருக்கிறது. அப்போ ஆவி இல்லாட்டி நம்மளோட சரீரத்தால் எதுவுமே செய்ய முடியாது. அப்போ ஆவி கொடுக்கப்பட்ட உடனே அந்த சரீரம் என்ன செய்கிறது அப்படின்னா கண் மூலமாய் பார்க்கிறது. ஆவி இல்லாமல் கண் மூலமாக பார்க்காது, உணர முடியாது, கேட்க முடியாது. ஆனால் ஆவி கொடுக்கப்பட்ட பிறகு அது கண்களின் மூலமாக என்ன செய்கிறது? பார்க்கிறது. அப்போ கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆவிக்குரிய. அப்போ ஆவிக்குரிய தன்மை, ஆவிக்குரிய கண்களோடு படைக்கப்பட்டிருக்கோம், ஆவிக்குரிய செவிகளோடு. அப்போ நம்ம ஆவிக்குரிய அந்த 5 சென்சஸ் எப்படி இருக்கிறது? மாம்சத்தில் 5 சென்சஸ் இருக்க மாதிரி ஆவிக்குரிய 5 சென்சஸோடு தான் நம்ம என்ன செஞ்சுருக்கோம்? பிறந்திருக்கோம். அப்போ எப்படி நம்ம அதை இழந்துட்டோம் அப்படிங்கிறத குறித்து நம்ம என்ன செய்யணும்? யோசிக்கணும். அப்போ நம்ம தேவன் உருவாக்கும் பொழுது எப்படி தான் உருவாக்கியிருக்காரு? அவருடைய ரூபத்தின்படி, சாயலின்படி தான் உருவாக்கியிருக்காரு. அப்போ நம்ம எப்படி இழந்தோங்கிறத குறித்து பார்க்க போகிறோம். நம்ம எல்லோருக்குமே தெரியும், ஏதேன் தோட்டத்தில் பிசாசானவன் என்ன செய்கிறான்? ஸ்திரியை வஞ்சிக்கிறாங்க. பாருங்க, அங்கே ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் 5வது வசனத்தில், நீங்கள் இதை புசிக்கும் நாளில் உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார். யார்? தேவன் அறிவாரா? தேவன் 1வது அதிகாரத்திலே அவருடைய ரூபத்தின்படி, அவருடைய சாயலின்படி தான் நம்மளை என்ன செஞ்சிருக்காரு? உருவாக்கியிருக்காரு. ஆனால் பிசாசு என்ன செய்கிறான்? நீங்கள் அப்படி இல்லை, நம்ம கிட்ட இருக்கு, நம்ம அப்படி தான் இருக்கிறோம், ஆனால் அவங்க கிட்ட போய் வஞ்சிக்கிறான். அதனால தான் அவனை வஞ்சிக்கிறான். திருடன். நம்ம கிட்ட இருக்க ஆசீர்வாதத்தை அவன் என்ன செய்கிறான்? திருடுறான். அதனால தான் வசனம் அவனை என்ன செய்கிறது? வஞ்சிக்கிறவன் திருடன் சொல்லுது. அப்போ பாருங்க, இவங்க அதை என்ன செஞ்சுட்டாங்க? நம்பிட்டாங்க. ஓ, நம்ம தேவர்களை போல இல்லை போல இருக்குன்னு. ஆனால் உண்டாக்கும் பொழுதே அவர் எப்படி தான் உண்டாக்கியிருக்காரு இருக்கா? இன்றைக்கு கூட எல்லா காரியமும் நம்ம இடத்துல இருக்கும். ஆனால் பிசாசு இல்லை இல்லைன்னு சொல்லி நம்ம சோர்வுக்குள்ளாக்கி அதுக்குள்ளே உட்கார வச்சுக்கிட்டே என்ன செய்யலாம்? இருக்கிறான், வஞ்சிச்சு வச்சுட்டு இருக்கான். ஆனால் நம்ம அப்படிப்பட்டவர்களை நம்ம என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. பாருங்க, இவர்கள் சொன்ன மாதிரி அவங்க அந்த சாப்பிட்ட உடனே ஆதியாகமம் 3:7 வசனம் சொல்லுகிறது பாருங்க, அப்போது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது. பாருங்க, அவர்கள் என்ன குருடர்களாக? கண்கள் திறக்கப்படுகிறதுக்கு ஆவிக்குரிய கண்கள் மறைந்து இப்போ என்ன பண்ணிட்டாங்க? மாம்சத்திற்குரிய கண்களுக்கு வந்துட்டாங்க. உடனே அவர்கள் தாங்க நிர்வாணிங்கிறத உணர்றாங்க. ஆவிக்குரியது இருக்கும்போது அவங்க மாம்சத்தில் இருக்கிறத என்ன செய்யலை? உணரலை. உடனே தேவன் கேட்ட உடனே அவங்க உனக்கு நிர்வாணின்னு அறிவித்தது யார் அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அங்கே என்ன செய்கிறது? பாவம் என்ன செய்கிறது? உள்ள வருகிறது. அப்போ பிசாசுடைய வார்த்தையை கேட்டு அவங்க என்ன செஞ்சுட்டாங்க? அந்த ஆவிக்குரிய சரீரத்தை என்ன செஞ்சுட்டாங்க? இழந்துட்டாங்க. மாம்சத்துக்கு வந்துட்டாங்க. இப்போ மாம்சத்துக்கு வந்த உடனே ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது? மரணம் வருகிறது. பாவம் உள்ள வருகிறது. பாவத்தின் சம்பளம் மரணம். மரணம் உள்ள வருகிறது. நியாய பிரமாணம் உள்ள வருகிறது. ஸோ பாவம், சாபம் எல்லாமே வருகிறது. இப்போ இதுலேருந்து எப்படி வெளியில் வருகிறது அப்படிங்கிறதுக்காக தான் இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறாரு? வருகிறார். நம்மை போல ஒரு மனிதனாக அவர் பாட அனுபவித்து மரணத்தை என்ன செய்கிறாரு? ஜெயிக்கிறார். பாருங்க, ஆதாமுக்குள் எல்லோரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லோரும் உயிர்ப்பிக்கப்படுகிறீர்கள். மனுஷனால் மரணம் உண்டானபடினால் மனுஷனால் மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்றுன்னு வசனம் சொல்லுது. அப்போ பாருங்க, இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு மனுஷனால் எப்படி மரணம் உள்ள வருகிறது, அதே மாதிரி
இன்னொரு மனுஷனால மீட்பு வருகிறது. இப்போ எப்படி ஆதாம்னால பாவம் வருகிறது, பாவத்தினால மரணம், சாபம் வருகிறது, நியாயப்பிரமாணம் வருகிறது. அப்போ ஒரு மனுஷனால இவ்வளோ வருகிறது என்றால் இன்னொரு மனுஷனால என்ன செய்ய முடியும் அப்படின்னா மீட்பு கொடுக்க முடியும்னா இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார், பூமிக்கு என்ன செய்கிறார், மனிதனாக என்ன செய்கிறார் வந்து நம்மளுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் அவர் சிலுவையில் சுமந்து தீர்த்துட்டு அவருடைய அழியாத ராஜ்யத்துக்கு நம்மளை உட்படுத்தி நமக்கு நித்திய ஜீவன் என்ன செய்கிறாரு, கொடுக்கிறார். அப்படிங்கிறத குறித்து நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அடுத்து பார்த்தோம்னா இயேசு கிறிஸ்து வந்து மரித்து உயிரோடு எழுந்த பிறகு அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா யோவான் 20ஆம் அதிகாரத்தில் 22வது வசனத்தில் அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி சீசர்களுக்கு பரிசுத்த ஆவியை என்ன செய்கிறாரு, கொடுக்கிறாரு. பெந்தெகோஸ்து நாளில் என்ன செய்கிறது, ஆவியானவரோட அபிஷேகம் நடக்குது. அவர் என்ன சொல்கிறார், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேற்றரவாளனை கொடுப்பேன். எதற்காக அப்படின்னா பிதாவாகிய தேவன் ஊதின அந்த ஆவியை வந்து நம்ம என்ன செஞ்சுட்டோம், இழந்துட்டனால மறுபடியும் இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறாரு, அவர் வந்து என்ன செஞ்சார், மரணத்தை ஜெயமாக விழுங்கி அவர் என்ன பண்ணுகிறார் அப்படின்னா உயிரோடு எழுந்து பரிசுத்த ஆவியை நமக்கு என்ன செய்கிறார், கொடுக்கிறார். இப்போ பரிசுத்த ஆவியினர் கொடுக்கப்படும் பொழுது மறுபடியும் நம்ம இழந்து போன அந்த ஆவிக்குரிய தன்மையை நம்ம என்ன செய்ய முடியும், பெற முடியும். அப்போ ஆவியில் நம்ம என்ன செய்ய முடியும், வல்லமையாக பலப்பட முடியும். அப்போ ஜெபிக்க ஜெபிக்க அபிஷேகத்தில் அந்நிய பாசையில் நிறைந்து நம்ம ஜெபிக்க 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 நம்ம ஆவியில் நம்ம மறுபடியும் என்ன செய்ய முடியும், மாற முடியும். அதுக்காக தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு என்ன செய்கிறார், கொடுக்கப்படுகிறார். இப்போ ஆவியை குறித்து பார்த்தோம், அடுத்து ஆத்மாவை குறித்து பார்க்க போகிறோம். ஆத்மா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இப்போ ஒரு மனுஷன் ஆவியில் இருந்தாங்கன்னா ஆவி சொல்கிறத கேட்பாங்க, மாம்சத்தில் இருந்தாங்கன்னா மாம்சம் சொல்கிறத கேட்பாங்க. அப்போ இந்த ஆத்மா தான் என்ன பண்ணும் அப்படின்னா ஆவி சொல்கிறத கேட்கிறதா இருக்கட்டும், மாம்சம் சொல்கிறத கேட்கிறதா இருக்கட்டும், கேட்டு முடிவெடுக்கக்கூடிய தன்மை எதுக்கு இருக்குது அப்படின்னா ஆத்மாக்கு தான் இருக்குது. பாவத்தை குறித்து உணரக்கூடிய தன்மை ஆத்மாக்கு தான் இருக்குது. சந்தோஷத்தை உணரக்கூடிய தன்மை, துக்கத்தை எல்லாவற்றையும் இந்த உணர்றதுங்கிறது வந்து ஆத்மாக்கு தான் இருக்குது. சிந்தித்து செயல்படுகிறதுங்கிறது ஆத்மாக்கு தான் இருக்குது. அப்போ ஒரு மனுஷன் வந்து மாம்சத்தில் இருந்தாங்கன்னா மாம்சம் சொல்கிறத கேட்பாங்க, ஆவியில் இருந்தாங்கன்னா ஆவி சொல்கிறத கேட்பாங்க. அப்போ பரிசுத்த ஆவியினர் வந்து நம்ம ஆவியில் பலப்பட்டுட்டோம் அப்படின்னா நம்ம ஆத்மா என்ன செய்யும் அப்படின்னா அந்த ஆவியில் சொல்கிறத கேட்கும், இல்லை என்றால் மாம்சம் சொல்கிறத கேட்கும். ரெண்டாவது இந்த ஆத்மாக்கு தான் அழிவு உண்டு. இப்போ நம்ம மறிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம ஆவி தேவனிடத்தில் போயிடும், சரீரம் வந்து புதைக்கப்பட்டுரும். இந்த ஆத்மா தான் என்ன செய்யும் அப்படின்னா பரலோகத்துக்கு போகிறதா இருக்கட்டும், இல்லை எரிகிற அக்கினிக்காக இருக்கட்டும், அந்த ஆத்மாக்கு தான் என்ன செய்ய முடியும் இருக்குது. அதுக்காக தான் ஆத்மாக்காக நம்ம ஆதாயம் பண்ணணும். அந்த ஆத்மாக்காக நம்ம என்ன செய்கிறோம், திறப்பில் நிற்கிறோம், ஜெபிக்கிறோம். ஆத்மா அழிந்து போகக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம என்ன செய்கிறோம், திறக்கிறோம், நம்ம என்ன செய்கிறோம், ஜெபிக்கிறோம். ஸோ அப்போ நம்ம ஆத்மாங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். அப்போ ஆவினா என்ன, ஆத்மாங்கிறது என்னன்னு தெரிந்து கொண்டுட்டோம். பாருங்கள், இதுக்கு இன்னும் வேதத்திலேருந்து பார்ப்போம், வசனத்தை எடுப்போம். லூக்கா 23 பார்த்தோம் அப்படின்னா 46 இயேசு பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவி ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார், இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். அதே மாதிரி பாருங்க, அவர் தம்முடைய ஆத்மாவை மரணத்தில் ஊற்றிய அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு பாருங்க. அப்போ முதல்ல அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா ஆவியை என்ன செய்கிறார், பிதாவாகிய, ஏன்னா அவர் பிதாவாகிய தேவன் தான் தந்தார், அதனால ஆவி அங்கே ஒப்புவித்துட்டாரு. அவர் ஆத்மாவை என்ன செய்கிறார், மரணத்தில் ஊற்றி, ஏன்னா அந்த ஆத்மாவை வந்து மரணத்திலிருந்து மீட்கணுங்கிறதுக்காக நம்மளுடைய ஆத்மாக்காக அவருடைய ஆத்மாவை என்ன செஞ்சுட்டாரு, மரணத்தில் ஊற்றிட்டார். அப்போ நம்ம ஆத்மா எல்லாம் இந்த நித்தியமாக, அதாவது மறித்து போகிற அந்த நித்தியமான மரணத்துக்கு, ஆத்மாவுடைய மரணத்துக்கு அவர் என்ன செஞ்சுட்டாரு, நீங்களாக்கி என்ன செஞ்சுட்டாரு, மீட்டுக்கொண்டாரு. பாருங்க, இதுல சங்கீதத்தில் தாவீது சொல்கிறார், அவனுடைய ஆவி பிரியும், அவன் தன் மண்ணுக்கு திரும்புவான், அந்நாளில் அவன் யோசனைகள் அழிந்து போகும். அதாவது இது எதை குறிக்குதுன்னா முதல்ல ஆவி வந்து என்ன செஞ்சிடும், பிரிந்துடும். ரெண்டாவது ஆத்மா வந்து என்ன செய்யும் அப்படின்னா பிரியும் அப்படிங்கிறத குறித்து கொடுக்கு. ஏன்னா யோசனைகள் எல்லாமே எங்கே தான் இருக்குது, ஆத்மால தான் இருக்குது. அப்போது ஆவி வந்து என்ன செஞ்சிருது, முதல்ல பிரிஞ்சிருது. முதல்ல பார்த்தோம்னா ஹார்ட் நின்றோம் அப்படிங்குவாங்க. அதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் நம்மளோட பிரெயின் என்னவாகும், டெத் ஆகும் அப்படிங்கிறாங்க. அப்போ யோசனைகள் எல்லாமே என்ன செய்யும், அந்த ஆத்மாக்குள்ளே என்ன செய்கிறது, இருக்கிறது. அப்போ ஆவி என்ன செஞ்சிடும் அப்படின்னா தேவனிடத்துக்கு போயிடும். ஆத்மா வந்து என்ன செஞ்சிடும் அப்படின்னு சொன்னால் அதனுடைய யோசனைகள் எல்லாம் அழிந்து போகும். அதுவும் எங்கே தான் போகும், தேவனிடத்தில் தான் போகும். ஆனால் கணக்கு ஒப்புவிக்கிறது வந்து எது அப்படின்னா ஆத்மா தான். அதனால தான் ஆத்மாக்காக நம்ம என்ன செய்கிறோம், ஜெபிக்கிறோம். அந்த ஆத்மா அழிந்து போகக்கூடாது. அந்த ஆத்மா மரணத்தில் மீட்க தான் இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சிருக்காரு, இந்த பூமிக்கு என்ன செஞ்சிருக்காரு, வந்திருக்கிறாரு. அப்போது நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஆவினா என்ன, ஆத்மானா என்ன, சரீரம்னா என்னங்கிறத குறித்து நம்ம என்ன செஞ்சோம், பார்த்துருக்கோம். அப்போது நம்ம என்ன பண்ணணும், மறுபடியும் மாம்சத்தில் இருக்கக்கூடிய அந்த 5 சென்சஸை விட்டு ஆவிக்குரிய அந்த 5 சென்சஸ்க்கு திரும்பணும்னா பரிசுத்த ஆவியானவரோட அபிஷேகம் நமக்கு என்ன செய்யறது, ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. அதுக்காக தான் பரிசுத்த ஆவியானவரோட அபிஷேகம் நமக்கு என்ன செஞ்சிருக்கு, கொடுக்கப்பட்டு இருக்குது. அப்போ இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு என்ன பார்த்துருக்கோம்னா ஆவினா என்ன, ஆத்மானா என்ன, சரீரம்னா என்ன அப்படிங்கிறத குறித்து பார்த்துருக்கோம். இதை எப்படி காத்துக்கொள்கிறதுங்கிறத குறித்து நம்ம என்ன செய்கிறோம், பார்க்க போகிறோம். இன்னும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டவர்களுக்கு என்னென்ன காரியங்கள், என்னென்ன விடுதலைகள் இருக்கக்கூடியதை நம்ம வரக்கூடிய நாட்களில் அடுத்தடுத்த வீடியோக்களை நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.